ஆண்டவரும் உலக இரட்சகர் மீட்பெருமா இருக்கிற இயேசு கிறிஸ்து அற்புத நாமத்தினால் யாவருக்கும் காலை வாழ்த்துக்கள். இன்றைக்கும் வாழ்வுதரும் உணவின் வழியாய் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இன்றைய வேத வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 19ஆம் அதிகாரம் 12 16 முடிய இறை பகுதிகளை வாசிக்க கேட்போம். அது முதல் பிலாத்து அவரை விடுதலை பண்ண வகை தேடினான். யூதர்கள் அவனை நோக்கி, இவனை விடுதலை பண்ணினால் நீர் ராயனுக்கு சிநேகிதன் அல்ல, தன்னை ராஜா என்கிறவன் எவனோ அவன் ராயனுக்கு விரோதி என்று சத்தமிட்டார்கள். பிலாத்து இந்த வார்த்தையை கேட்ட பொழுது இயேசுவை வெளியே அழைத்து வந்து தலைவரிசைப்படுத்தின மேடையின் மேல் நின்று எபிரேய பாஷையிலே கபத்தா என்றும் சொல்லப்பட்ட இடத்திலே நியாயஸ்தானத்தின் மேல் உட்கார்ந்தான். அந்த நாள் பாஸ்காவுக்கு ஆயத்தமான நாளும் ஏறக்குரிய 6 மணி நேரமாய் இருந்தது. அப்பொழுது அவன் யூதர்களை நோக்கி, இதோ உங்கள் ராஜா என்றான். அவர்கள், இவனை அகற்றும் அகற்றும், சிலுவையில் அறையும் என்று சத்தமிட்டார்கள். அதற்கு பிலாத்து, உங்கள் ராஜாவை நான் சிலுவையில் அறையலாமா என்றான். பிரதான ஆசாரியர் பிரதியுத்தரமாக, ராயனே அல்லாமல் எங்களுக்கு வேறொரு ராஜா இல்லை என்றார்கள். செபிப்போமாக. கிருபை உள்ள நல்ல ஆண்டவரே, எங்களுடைய பாவ சாபக்கேடுகளுக்காக நியாயஸ்தானத்திலே குற்றவாளி போல் கூண்டுக்குள்ளே நின்றவரே, எங்களை மீட்கும்படி வந்த எங்கள் அன்பு தெய்வமே, இப்படியாய் குடும்பங்களிலே எத்தனையோ பேர் ஆண்டவரே பிசாசின் பிடியில கட்டப்பட்டவர்களாய், பில்லி சூனியங்கள் மாந்திரகத்தினால் கட்டப்பட்டவர்களாய் காணப்படுகிற நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் விடுவிப்பீராக. எப்பேற்பட்ட கட்டுகள் கட்டப்பட்டிருந்தாலும் கர்த்தர் ஒரு பரிபூர்ண விடுதலை கொடுத்து, வியாதி பலவீனப்பட்டு இருந்தால் இந்த கால வேளையில் நம்முடைய பிள்ளைகளுக்கு சுகத்தை கொடுக்க முடியாது செபிக்கிறோம். அப்பா, நம்முடைய பிள்ளைகள் வேலை இல்லாமல் இருப்பார் என்று சொன்னால், வேலையை தேடி போவார் என்று சொன்னால், எஜமானுடைய கண்களில் தயவு கிடைக்கட்டும். அப்பா, உம்முடைய பிள்ளைகள் வேலை கிடைக்காதபடிக்கு, நல்ல ஒரு வாழ்க்கையை அமைக்காதபடிக்கு பல தடைகள் இருக்கிறது ஆண்டவரை. அந்த தடைகள் எல்லாம் நீக்கி போட்டு உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து கண்ணீரை துடைத்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும்படியாய் உம்முடைய அன்பின் கரங்களில் ஒப்புக்கொடுக்கிறோம். அப்பா, ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமீன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.